ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரெண்டாவதாக திருப்பியும் ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ கேபிட்டல் ஆல்ரெடி 5000 தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்து இன்றைக்கி ஒரு 42% அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபைண்ட் அவுட் பண்ணுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஜம்ப் ஆகி தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ அந்த இடம் அங்கிறது 0 இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் திருப்பி வரும்னு சொல்லிட்டு அந்த லைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே வரும்போது தான் திருப்பி நான் வந்து என்ட்ரி எடுத்தேன் புட் ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா, புட் ஆப்ஷனில் கீழே வந்துச்சு. அதில் வந்து எனக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்ட கேட்ச் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ எகெயின் திருப்பி மார்க்கெட்டு மேலே இந்த இடத்துக்கு போணுச்சு அப்படின்னா திருப்பி அந்த இடத்துலேருந்து நான் திருப்பியும் ஒரு ஷார்ட் அடிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இதிலே இருக்கும். ரியல் டைமாக என்ட்ரி எடுக்கிறதுல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ ஓகேங்களா, ஸோ காலையில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் 1260 ரூபா அப்படிங்கிறது ப்ராஃபிட் பார்த்தோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் என்ட்ரி புட் ஆப்ஷனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 2088 ரூபா அப்படிங்கிறது இதில் ஓவராலாக இருக்கக்கூடிய டார்கெட். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் இல்லையா. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம லைவ் ட்ரேட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் வந்து இந்த ட்ரேடில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த எதனால் நான் என்ட்ரி எடுத்துக்க உண்டான ரீசன் பாருங்கள். ஸோ 505 லாட் வந்து வித் பாசிட்டிவ் டெல்டா. ஸோ என்ட்ரட் அட் பேஸ். ஸோ இந்த இடத்துல தான் புட் ஆப்ஷன் எடுத்தேன். இது வந்து புட் ஆப்ஷனோட ப்ரீமியம், புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோடது வந்து. ஓகேங்களா, ஸோ அது வந்து நான் இதை எடுத்திருந்தேன். ஸோ இந்த இடம் ஓஏ சேஞ்ச் நடக்குது. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த இடம் வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அது பிஃபோராகவே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் டவுன் இங்கெல்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் ஓவராலாக அந்த ப்ராஃபிட்டு தான் நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ இதில் ஓவரால் நான் யூஸ் பண்ண கேபிட்டல் பார்த்திங்கன்னா அந்த 5000 அப்படிங்கிறது. அதில் வந்து இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் போக எவ்வளோ இருக்குது. ஓவராலாக ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கனாக்கா 408 ரூபா அப்படிங்கிறது வந்திருக்கு. இதில் நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1680 ரூபா. ஸோ ஓவராலாக நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் அப்படிங்கிறது 5000 தான். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டில் வந்து காலையிலேருந்து பார்த்திங்கன்னா டவுன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். 25940 25960 டுடே ஃபேர் ப்ரைஸ் ஜோனு. ஸோ ஈஸி ஸ்கேல்பிங் யூஸிங் திஸ். அந்த இடத்துக்கு போனாலே நம்ம வந்து ஷார்ட் அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 25% ப்ராஃபிட் பார்த்துருந்தேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு 42% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து செல் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ நவம்பரோட ஃப்யூச்சரை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். ஸோ செல் பண்ணதுனால நான் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரீமியமையும் நம்மளால் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ டிகே ஆகும், கம்மியானதில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா. நான் ஆக்சுவலாக ஒரு 300 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஸோ இது வந்து உள்ளார வரவங்க மேக்ஸிமம் என்னென்னாக்கா கம்மியான ப்ரீமியத்தில் எப்படி எடுக்கிறது, ஏன்னா என்கிட்ட அவ்வளோதான் காசு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அதுக்காக எடுத்தேன். ஸோ உங்களுக்கு என்னோடய அனலைஸ் பிடிச்சிருந்துச்சுனாக்கா யூடியூப்பில் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸாக வேணும், மென்டர்ஷிப்பாக வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனாக்கா காண்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ அதில் கால் பண்ணி உங்களோட கோர்ஸை பதிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.